25 நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து என்னென்னா டாபிக் கரண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றின டாபிக்ஸ் தான் இது. லேட்டஸ்ட் டைரி ஆன் ஈவெண்ட்ஸ், அண்மை நிகழ்வுகளின் தொகுப்பு. இந்திய இத்தாலிய பாய்மர கப்பல் கூட்டு பயிற்சி அதான் வந்து நியூஸ் கொடுத்துருக்காங்க. கொச்சின் கடற்கரையில் வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. நேவல் மிலிட்ரி எக்ஸசைஸ். என்னென்ன நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலிய நாடும் நம்ம இந்தியாவும் நேவல் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இந்திய கடற்படையோட பாய்மர பயிற்சி கப்பலான ஐஎன்எஸ் தரங்கினி, அமெரிக்கோ வெஸ்பூஷி அப்படின்ற இத்தாலிய பாய்மர கப்பல், அந்த 2 கப்பலும் சேர்ந்து பயிற்சியில் ஈடுபடுறாங்க. எங்கன்னா கேரளா மாநிலத்தில் கொச்சின் கடற்கரையில். இது எதுக்காகனா உலகளவிய கடல்வழி மரபுகளையும் சர்வதேச நட்புறவையும் வளர்க்குற விதமாக வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த நியூஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த 2 கண்ட்ரிஸும் எங்கே நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இந்த நியூஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து சமச்சீரில் என்ன பார்க்க போகிறோம்னா நேவல் பற்றின ஒரு ஜென்ரல் நியூஸும் அப்புறம் சில இம்பார்ட்டன்ஸ் டேஸ் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சமச்சீரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேவியோட பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேஃப்கார்ட் தி நேஷன் மேரிடைம் பார்டர் அண்ட் கன்ஜெக்ஷன் வித் அதர் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் த யூனியன். தமிழில் முதன்மை நோக்கம் வந்து நாட்டின் கடல் எல்லைகளை வந்து பாதுகாக்கிறதோட மற்ற ஆயுதப்படைகளோடு இணைஞ்சு நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நிலப்பகுதிகளை, இந்தியாவோட நிலப்பகுதி மக்கள் கடல்சார் நலன்களை வந்து எதிராக ஏதாச்சும் அச்சுறுத்தல் இருந்தாலோ இல்லை ஆக்கிரமிப்புகள் இருந்தாலோ அதை தடுத்து நிறுத்துறதுக்கும் அதை தோற்கடிக்கிறதுக்கு தான் இந்த பணியில் வந்து ஈடுபடுறாங்க. இதில் வந்து அட்மிரல் என்றழைக்கப்படும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட கடற்படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது. 3 கடற்படை பிரிவுகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. Act to deter or defeat threats or aggressive against the territory, people or maritime interest of India. The Chief of Naval Staff, a 4-star admiral, commands the Navy. It has 3 naval commands. இதுதான் வந்து ஜென்ரலாக நேவியை பற்றி நமக்கு கொடுத்துருக்க விஷயங்கள், சமச்சீரில் இருக்க விஷயங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, நம்ம கடல் எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கும் வேறு வெளியிருந்து வர்ற அச்சுறுத்தலை வந்து எதிர்த்து போராடுறதுக்கும் மக்களுக்கு ஒரு அரணா வந்து நேவி இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. 125 AD வந்து ராஜேந்திர சோழா I, the Chola king from Tamil Nadu, launched naval on the city state of expedition Sri Vijaya maritime South East Asia and conquer Kadaram. முதலாம் ராஜேந்திரன்ற ஒரு சோழ மன்னர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தென்கிழக்கு ஆசியா கடந்து போய் ஸ்ரீ விஜயா அப்படின்ற ஒரு இடத்த வந்து கேப்சர் பண்ணி அங்கே படையெடுத்து போகிறதுக்காக கடற்படையை வந்து தொடங்கியிருப்பாருன்றதை சொல்கிறாங்க. கேதா என்றழைக்கப்படும் கடாரம் அப்படின்ற பகுதியை வந்து ஜெயிச்சுட்டு வருவாங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து ஸ்ரீ விஜயத்துக்கு எதிராக இந்த கடல் கடந்த படையெடுப்பு இந்திய வரலாற்றில் சிறப்பான நிகழ்வாக கருதப்படுகிறது. யூனிக் ஈவெண்ட் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம வந்து ராஜேந்திர சோழன் மூலமாக தெரிஞ்சுக்கிறது. இப்போயும் வந்து நீங்கள் நேவி ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி போனீங்கன்னா வந்து அந்த ராஜேந்திர சோழனோட பெயிண்டிங் வந்து இருக்கும். அப்புறம் பார்டர்ஸ் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பூட்டான், வங்காளதேசம் மற்றும் மியான்மர், இந்த நாடுகள்லாம் வந்து நம்ம இந்தியா பொதுவான நில எல்லைகளை வந்து பகிர்ந்து கொள்கிறது. மேலும் இலங்கையுடன் பொதுவான கடல் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறதுன்றதை சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் அதே தான் போட்டிருக்காங்க. காமன் லேண்ட் பார்டர் வித் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், சைனா, பூட்டான், பங்களாதேஷ் அண்ட் பர்மா, இதெல்லாம் வந்து லேண்ட் பார்டர் வந்து காமனாக நம்ம வந்து பகிர்ந்துக்கிறது. இட் ஆல்சோ ஷேர்ஸ் அ காமன் சி பார்டர் வித் ஸ்ரீலங்கா. இது ஒரு பொதுவான விஷயம். நெக்ஸ்ட் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 15 ஜான்வரி வந்து ஆர்மி டே, இராணுவ தினம். 1 பிப்ரவரி கோஸ்ட் கார்ட் டே, கடலோர காவல்படை தினம். 10 மார்ச் வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரீஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் டே, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். அப்புறம் 7 அக்டோபர் வந்து ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் டே, விரைவு அதிரடி படை தினம், ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் டே. 8 அக்டோபர் வந்து ஏர்ஃபோர்ஸ் டே, விமானப்படை தினம். 4 டிசம்பர் வந்து நேவி டே, இதுதான் வந்து மெயினானது. 4 டிசம்பர் நேவி டே. 7 டிசம்பர் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃப்ளாக் டே, ஆயுதப்படை கொடிகள் தினம். இதுதான் 25 நவம்பரோட நியூஸ். தேங்க்யூ.